குழந்தை தொழிலாளர்களாக இருந்து கல்வியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு விழிப்புணர்வு தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழக அரசு தொழிலாளர் நலத்துறை சார்பில் செவ்வாய்க்கிழமையன்று சென்னை எத்திராஜ் கல்லூரியில் மாநில அளவிலான குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கே.டி. பச்சைமால், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதல் சட்டத்தின்படி குழந்தை பணியில் ஈடுபடுத்துவது சட்டவிரோதமான செயல். தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, கடைகள் மட்டுமல்ல, வீடுகளிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தினாலும் அது சட்டப்படி குற்றமாகும். இச்சட்டங்களை மீறுவோருக்கு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை சிறை தண்டனையோ அல்லது 20,000 அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாகவோ இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் குழந்தை தொழிலாளர்களாக இருந்தவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு முறையான கல்வி அளிக்கப்பட்டு தற்போது அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.